இப்போ வந்து நீங்க சொல்ற விஷயம் வந்து நெப்போட்டிசம், அரிஸ்டோக்ராட் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, விஜய் அவர்கள் மீதுமே அந்த ஒரு விமர்சனம் இருக்கு. விஜய் அவங்களுடைய அப்பா வந்து ஒரு டைரக்டருங்க. இவரு ஒரு நடிகரா வந்தாரு. இப்போ இவருடைய மகன் சஞ்சயுமே கூட ஒரு டைரக்டரா ஆக்கிட்டு இருக்காருன்ற மாதிரியான விமர்சனங்கள் தொடர்ந்து எழுது இல்லையா? அதாவது சினிமா வேற அரசியல் வேறன்னு பாக்குறதுனால தான் இன்றைக்கு நாங்க அதிகாரத்தை மட்டுமே வச்சு பேசிட்டு இருக்கோம். ஒரு முதலமைச்சர் பதவிக்கு எப்படி வராங்க, ஒரு குடும்பத்துல கோபாலபுரம் வீட்டுல பிறந்தா மட்டுமே முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்குன்னு அரசியலை பத்தி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சினிமாவை பத்தி நீங்க பேசணும் அப்படின்னா, இன்றைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்காரு. இன்றைக்கு அவருடைய மகன் வந்து அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி வராரு, அவரும் ப்ரொடியூசர் ஆகிறாரு, நம்ம பேச முடியும். நாங்க அதை பேசலையே. நாங்க என்ன சொல்லிட்டு இருக்கோம், நீங்க அரசியலுக்குள்ள ஒரு இளந்தென்றல் இன்பநிதிக்கு வந்து ஒரு மன்றத்தை கொண்டு வரீங்க அப்படின்னு தான் நம்ம கேட்கறோம். உங்களுடைய குடும்பத்துடைய தொழிலுக்கு பயன்படுத்திட்டு சினிமால முன்னிலைப்படுத்துறது தப்பு இல்லைன்னா இதுவும் தப்பு இல்லைன்னு எடுத்துக்கலாம். சினிமான்றது தொழில் மேடம், புரியுங்களா? அதை வந்து ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு, படம் எடுக்கிறாங்க, அதுல ப்ராஃபிட்டோ லாஸோ அது ஒரு தொழில். அரசியல் தொழில் கிடையாது. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து பண்ற திட்டங்கள் எல்லாமே உங்களுடைய காசு கிடையாது. மு.க. ஸ்டாலின் வந்து சொந்த காசுல பண்ணல, உதயநிதி அவர்கள் சொந்த காசுல பண்ணல. இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் அவர்கள் மனைவிக்கும் வந்து பேனர் வைக்கிறாங்கன்னா சொந்த காசுல வந்து பண்ணல யாரும். நீங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்துல இருந்து மக்கள் பணத்துல, மக்களுடைய வரி பணத்துல ஊழல் செஞ்சு தான் பணத்தை சம்பாதிக்கிறீங்க. அப்ப இன்றைக்கு வெளிநாட்டுக்கு போறேன்றீங்க, முதலீடுகளை ஈர்க்கிறேன்றீங்க. ஆனா வெள்ளை அறிக்கை கேட்டா வரமாட்டேங்குது. எத்தனை கம்பெனிகள் வந்திருக்குது தமிழ்நாட்டில், எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னா வரமாட்டேது. அப்ப நீங்க மக்கள் காசுல வெளியூருக்கு போறீங்க.